கோவை பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பாக அந்த தனியார் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவத்தில் அந்த தனியார் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க வந்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி. பூ பெய்திய மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், முதல்வர் உட்பட 3 கைது செய்ய போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அந்த தனியார் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் 100க்கும் மேற்பட்டோர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். இப்போ ஊர் பொதுமக்கள்லாம் மனு அளிக்கிறதுக்காக சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றிருக்காங்க. அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா வரதனூர் பஞ்சாயத்து செங்கோட்டை பாளையம் கிராமத்தில் இயங்கி வந்த சுவாமி சிவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வந்தது. அந்த பள்ளியில படிக்கும் அந்த எட்டாம் வகுப்பு படிக்கும் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த மாணவி 5ஆம் தேதி அன்று வயதுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. முழுஆண்டு தேர்வு நடப்பதால் தேர்வு எழுத அந்த பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த 7ஆம் வகுப்பு 7ஆம் தேதி அறிவியல் தேர்வு மற்றும் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெற்றது. அந்த மாணவியை தேர்வு மையத்தில் அனுமதிக்காமல் பள்ளி வகுப்பறை முன்பே உள்ள படியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். இந்நிலையில் மாணவியின் தாயை பார்ப்பதற்காக வரும்போது அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து கேள்வி எழுப்பிய போது வகுப்பறையில் அந்த மாணவியை உள்ளே தனியாக அமர்ந்து எழுதும்படி கூறியதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து உதவி காவல் கண்காணிப்பாளர் சித்தி சிங் அங்கு சென்று ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையை நடத்தி முடிய பிறகு தற்போது அந்த ஊர் பொதுமக்கள், அங்கு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர் தற்பொழுது பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனு அளிக்க குவிந்துள்ளனர். மேலும் இது குறித்து அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.